ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் அகம் பதார்த்தாய சிவாய பரமாத்மே நமக. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. யா மாயா மதுகைடப பிரமதினி யா மாஜிஷோன்மூலினி யா தூம்ரேக்ஷண சண்டமுண்ட மதினி யா ரக்த பீஜாசினி யா சாஸ்பன சும்பதனி யா சித்தலக்ஷ்மி பர சா சண்டி நவகோடி மூர்த்தி சகித மாம் பாதேஸ்வரி. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தஸ்ஸத். ஓம் ஐங்கார ஹ்ரீங்கார ரகஸ்ய யுக்த ஸ்ரீங்கார கூடார்த்த மகாவிபூத்ய ஓங்கார மர்ம பிரதிபாதினிभ्यां நமோ நம ஸ்ரீ குருபாதுகாभ्यां. பிந்து திரிகோண வசிகோண தசார யுக்ம மன்வஸ்ரநாகதல சம்யுத ஷோடச ருத்ரத்ரயம் ச தரணீ சதனத்ரயம் ச ஸ்ரீசக்கரமேதத் உதிதம் பரதேவதயாः. பூமௌ ஸ்கலிதபாதானாं பூமிரேவாவலம்பனம் त्वयि जात अपराधानां त्वमेव शरणं ஓம். எட்டாவது ஸ்தோத்திரமாகிய ஸ்ரீபுர வர்ணனைய நம்ம பார்த்தோம். சுதா சிந்தோர் மத்தியே சுரவிடபி வாடி பரிப்ருதே மணித்வீபே நீபோ பவனபதி சிந்தாமணி கிருஹே சிவாகாரே மஞ்சே பரமசிவ பர்யங்க நிலையாம் பஜந்தி த்வாம் தன்யா கவிஜன சிதானந்தலகரீம். பேரமுதக் கடல் நடுவே பெருங்கற்பக வனத்தே பீடமணி தீவின் நடுவே சீரருளும் கதம்பவனம் சிந்தாமணி வீடு சிவமயமை மேடையதிலே ஆரமெனவே சிவனின் சாரமெனவே மடியில் அமர்ந்த சிதானந்தலகரி பூரணம் உன்னார் சிலரே பொன்னியர தென்னியரே புரிந்துணர்ந்தடங்குவாரே. பராம்பிகையான பிரம்மசக்தியை ஆச்சாரியால் இந்த முதல் 41 ஆனந்தலகரிங்கிற ஸ்தோத்திரங்கள்ல நிர்குண பிரம்மமாவே தான் வர்ணிச்சுட்டு வர்றார். அப்பப்போ இந்த முதல் பாட்டுல பார்த்த மாதிரி ஸ்தூல வர்ணனை இருந்தா கூட இந்த ஆனந்தலகரிங்கிறது நிராகாரமான நிர்குணமான பிரம்மசக்திக்கு ஒரு லாவண்யத்தை கற்பிக்கிற மாதிரியான ஒரு தந்திரம் இல்லை. அதனாலதான் ரொம்ப சூக்ஷமா ரொம்ப பூடகமா இருக்கு அப்படின்னு பெரியவாலாம் சொல்லியிருக்க. இந்த 8வது பாடல்ல நம்ம பார்த்தது ஒரு பேரமுத கடலுக்கு நடுவுல எல்லாத்தையும் தரக்கூடிய கற்பக விருட்சங்களோட இந்த மரங்களுக்கு நடுவுல ஏகப்பட்ட கோட்டைகளுக்கு கட்டி அதுக்குள்ள இருக்கிற ஒரு சிந்தாமணி கிரகத்துல, இது ஒரு மணி தீபத்துல இருக்கு, இந்த சிந்தாமணி கிரகத்துல ஒரு அற்புதமான ஒரு கட்டில் இருக்கு, ஒரு மஞ்சம் இருக்கு. அந்த மஞ்சத்துல சதாசிவமே பரபிரம்மே படுக்கையா இருக்க. அதை தாண்டிண்டு பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈஸ்வரன்கிற ஸ்திதி சிருஷ்டி ஸ்திதி லய திரோதன காரணகர்த்தாவான
தெய்வ சக்திகள் எல்லாமே தாங்கின்னு இருக்கு. சதாசிவம்ங்கிறது இப்படி சிவசக்தி ஐக்கியமாக்கக்கூடிய அந்த ரூபத்துல காமகாமேஸ்வரியா அம்பாள், காமகலா காமேஸ்வரியா அம்பாள் அங்கே இருக்கா அப்படிங்கிற ஒரு பாவனை நமக்கு வரத்துக்காக அந்த பாடல். காமகலா காமேஸ்வரிங்கிறது அம்பாள் நம்ம பார்த்துருக்கலாம், நிறைய இடத்துல பார்த்துருப்போம், பிக்சர்ல பார்த்துருப்போம். சிவனோட மடியில உட்காந்து இடது தொடையில உட்கார்ந்து இருக்க மாதிரியான ஒரு ஒரு பிரதிமை, ஒரு சிலைகள், ஒரு படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். 2 கால் தான் தெரியும். அம்பாவோட இடது கால் வலது காலம் மடிச்சுட்டு இருப்பா, அம்பா சுவாமி வலது கால் மடிச்சுட்டு இருப்பார், அம்பாலும் மடிச்சுட்டு இருப்பார். தொடையில உட்காந்து 2 கால் தெரியும். ஒரு கால் அம்பாளோடது, ஒரு காலோட சிவனோடது. 4 கை தெரியும், 2 கை சிவனோடது, 2 கை அம்பாளோடது. அப்படி இருக்கும். சிவசக்தி ஐக்கியங்கிறதுக்காக இது மாதிரியான ஒரு சித்திரங்கள் நமக்கு இருக்கு. இதை எப்படி நம்ம பாக்கியமா எப்படி உபாசனை பண்றது, ஆந்தரிகமா எப்படி பண்றது, எப்படிதான் உபாசனைங்கிறது பண்றது, இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு நமக்கு. பொதுவாகவே இந்த 8வது பாட்டு, 9, 10, 11 இதெல்லாம் வெளியில சொல்ல மாட்ட அர்த்தத்தை எல்லாருமே. நிறைய உபன்யாசகர் கூட இதெல்லாம் ஒரு பூடகமா சொல்லிடுவா. ஸோ அதனால நம்ம இதுல கத்துக்க போறது ஒரு துளிதான். ஆனாலும் அதை நம்ம ஸ்ரத்தையா பண்ணணும். அதாவது தத்துவமசிங்கிற மகா வாக்கியம் இருக்கு வேதத்தோட, வேத சிரஸ், வேதாந்த சிரஸ், வேதாந்தம். அதுல இருக்கக்கூடிய ஒரு முத்தான மகா வாக்கியங்கள்ல ஒண்ணு தத்துவமசி. தத்துவமசிங்கிறது தான் நம்மளோட லட்சியம். சௌந்தர லட்சியம் தத்துவமசி, சாக்தி லட்சியம் தத்துவமசி, எல்லா உபாசனை லட்சியம் தத்துவமசி, மகா புருஷார்த்தம் தத்துவமசி. அது என்ன தத்துவமசின்னா, தது துவம் அசி, அந்த சுவாமியே, அந்த பிரம்மமாவே நீ இருக்க. நமக்கு இப்போ மதியுகத்துல தெரியறது. ஏன் தெரியறதுன்னா, புராணங்கள் என்ன சொல்றது, வேதங்கள் என்ன சொல்றதுன்னா, சக்தி தான் எல்லாத்தையும் படைச்சா. அப்போ சக்தி சிவனை சாட்சியா வச்சு எல்லாத்தையும் படைச்சான்னா, இதை படைக்கிறதுக்கான பதார்த்தங்களும் சக்திகிட்ட தான் வந்தது. இப்ப எல்லாமே சக்திமயம், ஆர் சிவமயம், ஆர் சிவசக்திமயம். இப்ப நானும் சிவசக்திமயம். அப்ப துவங்கிற பதத்துக்கு, நான்கிற பதத்துக்கு அர்த்தமும் சிவசக்தி தான். தத்துவ அர்த்தத்துக்கும் சிவசக்தி தான். அப்ப தத்தன் துவம் ஒன்னாதான் இருக்கு. அப்ப துவம் தத்தோட சேர்றதுதான் சிவசக்தி ஐக்கியம். அப்போ இதோட முழு அனுபூதி லட்சியம் என்னன்னா, அந்த ஐக்கியத்தை நம்ம அடையணும். தத்துவமசி ஞான விசாலம் வரணும். அதுதான் தத்துங்கிற அந்த அக்ஷரமே பார்த்தீங்கன்னா, தங்கிறது ஒரு பூர்ணாட்சரம், இத்துங்கிறது ஒரு அர்த்தாட்சரம், பாதிதான் இருக்காது இத்துங்க. அந்த தங்கிறது சிவம்னா, இத்துங்கிறது சக்தி. இதுதான் அப்படிதான் இருக்கு. சரி, இதெல்லாம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இதுல நிறைய புடகங்களா இருக்கே விஷயம், சொல்லக்கூடாதுன்னு சொல்றாளே. எப்படின்னா, இதுக்கு ஐ வில் கிவ் யூ சம் திருஷ்டாந்தம். இப்போ ஒரு நல்ல ஒரு ருசிகரமான ஒரு பக்ஷணம் இருக்கு, ஒரு ஸ்வீட் ஒன்று இருக்குன்னு வச்சுப்போம். அது கேள்விப்படுறோம், இது சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கு, மகிழ்ச்சி தருது, ஆரோக்கியமா இருக்கு. அப்போ முதல்ல கேட்டோன்னு என்ன பண்ணுவோம், நம்ம அதை சாப்பிடணும்னு ஆசை வருமா, இல்ல அதை பத்தி தெரிஞ்சுட்டு அதை பண்ணி எல்லாரும் கொடுக்கணும்னு ஆசை வருமா? பரோபகாரம் தான் கொடுக்கறது எல்லாருக்கும். முதல்ல சாப்பிடணும்னு ஆசை வரும் இல்லையா? அதை சாப்பிட்டு நல்லா இருந்ததுன்னா அதை எல்லாரும் கொடுக்கறதுக்கு ஒரு பரோபகார புத்தி வரணும். அப்போ சாப்பிட்றதுக்கு அதை கொடுக்கக்கூடிய ஆளும் நம்ம தேடணும். கத்துக்கிறதுக்கு அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆளை தேடணும். இப்போ நான் ஒரு புக்கை எடுத்துன்னு இந்த புக்கில் அந்த பதார்த்தம் பண்ணுறதுக்கான குக் புக் அது இருக்கு. எனக்கு எடுத்து படிச்சுட்டு இருக்கேன். படித்தா அது எல்லா விஷயங்களும் இருக்கு, என்னென்ன வேணும் இருக்கு, இதை பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும்,
அதெல்லாம் இருக்கு. அதை ஃபுல்லா படிச்சு புத்தகத்துக்கு நானே படிச்சு தெரிஞ்சுட்டேன்னு வச்சுக்கோ, அது என்ன பிரயோஜனம் எனக்கு? தெரிஞ்சுட்டேங்க ஒரு ஒரு சின்ன ஒரு அல்ப சந்தோஷம் இருக்கே தவிர தாபம் ஜாஸ்தியாடும். தெரிஞ்சுன்னு ஒன்றும் பண்ண முடியலையே, சமைக்க முடியலையே, இதை சாப்பிட முடியலையே, பண்ண முடியலையே ஆயிடும் இல்லையா? அது மாதிரி தான் நம்ம புஸ்தக ஞானத்துல இந்த மாதிரியான ரகசிய விஷயங்களை கத்துக்கிறது தப்பு கிடையாது. கத்துக்கிறது தப்பு கிடையாது. அதனால ஒரு தாபம் மேல கத்துக்கணும்னு வருமே, அது ஒரு பிரயோஜனம் தானே. ஆனா இந்த புஸ்தகத்திலிருந்து படிக்கிறதுனாலயோ அதனால நமக்கு அனுபூதி வந்துட்டுன்னு அர்த்தம் கிடையாது. சரி, ஒரு ஒரு மகான் இருக்க நமக்கு சொல்லித்தரார், எப்படி சமைக்கணும்னு சொல்லித்தராரு இதை அப்படின்னா, நம்ம அவர்கிட்ட போறோம். அவர் என்ன பண்றார்? அவர்கிட்ட எல்லா பதார்த்தமும் இருக்கான்னு பார்க்கணும். அவர்கிட்ட எல்லா பதார்த்தமும் இருந்ததுன்னா அவர் சொல்லித்தரதை நம்ம பார்க்கணும். அதை பார்க்கும்போது கத்துண்டு நம்ம அதை செய்யணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, யாராவது பண்ணி வச்சிருக்க, நமக்கு எதுக்கு இந்த கடன், எதுக்கு இதை தெரிஞ்சுண்டு, எதுக்கு இதை கத்துண்டு, எதை சமைச்சுண்டு, இங்க ஒருத்தர் இருக்கார், அதை பண்ணி வச்சுட்டு இருக்கார், எப்ப கேட்டாலும் கொடுத்துருவார் அப்படின்னா அவர்கிட்ட போய் கேட்டா போறோம். கிடைச்சிடும். இப்ப பாருங்க, உங்களுக்கு 3 வழி இருக்கு. எந்த வழி வேணா எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ இதுவும் அப்படிதான். இந்த ரகசியமான மந்திரங்கள்லாம் அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு குண்டலினி சக்தி பற்றி பேச போறது. இந்த குண்டலினி பிரயோகம், அதோட ஆரோகணம் அவரோகணம், அதனால வரக்கூடிய ஜீவன் முக்தி லட்சணம்லாம் நமக்கு புரியவே மாட்டேங்கிறது. அப்படின்னா, ஒரு குழந்தை மாதிரி, குழந்தை பசிச்சா என்ன பண்ணும்? அழும். அம்மா என்ன பண்ணுவா? அழலை கூட எப்ப வேணும் கொடுத்துடுவா. ஆனா விடாம அழுதா அதுக்கு ரொம்ப ஒரு பலன் உண்டு. அதனால எனக்கு இந்த ஞானத்தெல்லாம் ஒரு சிரமம் இல்லாம எனக்கு கொடுத்துரும். நான் ஒன்றும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, உபாசனை பண்ண அவசியம் இல்லை, எனக்குள்ள எப்படியா கொடுத்துரும் அப்படின்னு கேட்டா அம்பா கொடுத்துருவோம். ஆனா குழந்தைக்குத்தான் அம்மா கொடுப்பா இல்லையா? வாய் பேச முடியாம, நடக்க முடியாம, செய்ய முடியாம, ஒரு தூய மனசோட இருக்கே, அந்த குழந்தையும் கொடுப்பா இல்லையா? அப்போ நமக்கு அப்படி அந்த பிராப்தி கிடைக்கணும்னா நம்ம குழந்தையாட்டம் ஆயிடணும். நம்ம தான் இப்போதான் குழந்தை மாதிரி இல்லையே. நமக்கு தான் இப்போ குயுக்தி வந்துடுத்து, குணஷ்டம் வந்துடுத்து, பொறாம காமக்ரோத லோபம் மோகம் வந்துடுத்து. ஸோ அப்படின்னா எப்படியாவது குழந்தையா நம்மளா மாற முடிஞ்சிடுத்துன்னா ஒண்ணுமே படிக்க வேண்டாம், பசின்னு கேட்டா போறோம், கொடுத்துரும். இல்ல படிக்கணும் அப்படின்னா புத்தகத்தை படிச்சா கூட, இல்ல ஒரு குருட்ட போய் கேட்டு தெரிஞ்சுட்டா கூட, சில பதார்த்தங்கள், இதுல போட வேண்டிய பதார்த்தங்கள் கடையில கிடைக்காது. கொஞ்சம் குங்குமப்பூ, கொஞ்சம் லவங்கம், கொஞ்சம் இது சுகர் எல்லாம் சொல்லிட்டே இருப்பா. திடீர்னு ஒரு ஒரு ஜீவாமிர்தம்னு ஒண்ணு இருக்கு, அது இங்க கிடைக்கும்னு போட்டுப்பா, எங்கேயுமே கிடைக்காது. அப்போ இந்த பக்ஷணம் பண்றது நிச்சயமாக குறையவே போயிடும். அது மாதிரியான பதார்த்தம் என்ன? சித்த சுத்தின்னு சொல்லுவா. இது ஒரு பதார்த்தம் வேணும், சித்த சுத்தி வேணும், திட புத்தி வேணும், 1008 சொல்லணும், இவள் படணும். சரி, 1008 சொல்றேன். அப்படி சித்த சுத்திங்கிறது என்ன? அது எங்க கிடைக்கும் அப்படின்னா, உங்களுடைய சித்தம் இருக்கு உங்கள்கிட்ட, அது அசுத்தமா இருக்கு, அதை சுத்தம் பண்ணிடுவாங்க. சுத்தம் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, திருப்பி 1ஆம் கிளாஸ்க்கு போகணும். பாடு, ஸ்லோகன் சொல்லு, சேவை பண்ணு. ஸோ அதனால இது பெரிய ஒரு ப்ராசஸ் இது. அதனால நான் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லும்போது, பெரியவா சொன்ன அந்த லைனை தாண்டக்கூடாதுங்கிற ஒரு பிரதிஜையும் இருக்கு எனக்கு. ஆனா உங்களுக்கு ஓரளவாக புரிஞ்சுக்க வச்சுக்கிறது ஒரு ஒரு தாபம் இருக்கு. அதனால நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ இது பரிபூர்ணம் கிடையாது. இது உங்களுக்குள்ள ஒரு ஒரு ஒன்று தூண்டி விட்டதுன்னா தட்ஸ் வெரி குட். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு அவுட்லுக்கோட வீல் என்டர் இன்டு தி இதற்கு. இப்போ 2வது பாட்டு பார்க்கலாம். 9வது பாடல். இதை நான் மந்திரம்னே சொல்லிட்டு இருக்கேன் எல்லாத்தையுமே. மகிம் மூலாதாரே கமபி மணிபூரே உதவகம் சிதம் சுவாதிஷ்டானே கிருதி மருதம் ஆகாசமுபரி
மனோபிப்ரூமத்யே சகலமபி வித்வா குலபதம் சகஸ்ராரே பத்மே சகரசி பத்யா விகரசே மஹிம் மூலாதாரே கமபி மணிப்பூரே ஹுதவகம் ஸ்திதம் ஸ்வாதிஷ்டானே ஹிருதி மருதம் ஆகாசம் உபரி மனோ அபி ப்ரூமத்யே சகலமபி வித்வா குலபதம் சகஸ்ராரே பத்மே சகரகசி பத்யா விகரசே. மற்பொருள் மூலமாய் மணிபூரக நீருமாய் மாஸ்வாதிட்டானமதிலே உட்பொருட்கியுமாய் ஒரு வழி அநாகதம் ஓசை ஒளிர்வு சுத்தியாமே. தற்பொருள் ஆக்ஞையாய் தன்மன தத்துவம் தகுவளையம் உலவி நின்று சித் சுகம் 11 சீரிதழ் ரகசிய சிவம் ஐக்கியமான கலையே. இந்த 9வது பாடல் எதை சொல்றதுன்னா, குண்டலினிங்கிற ஒரு சக்தி ரூபமான பராம்பிகை மூலாதாரங்கிற ஒரு ஸ்தானத்துல நம்மளுடைய எம்பாடிமெண்ட்குள்ள இருக்காங்கன்னு ஒரு சத்பாவனை வந்துடுச்சுன்னா, அந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய நாயகியான பராம்பிகையை, குண்டலினியை, அவளுக்கு விருப்பமான அவளுடைய பர்த்தாவான பரமேஸ்வரன் இருக்கக்கூடிய பிரம்மரந்திரம்ங்கிற இந்த சகஸ்ரார சக்கரம் அங்க இருக்க இடத்துக்கு அழைச்சின்னு போறதுக்கான ஒரு தபஸ்தை நான் பண்ணணும். எப்படின்னா, மெதுவாக அந்த சக்தி, உறங்கக்கூடிய அந்த சக்தியை படிப்படியாக எழுப்பி அங்க எடுத்துட்டு போகும். இதை நான் எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு மெட்டிகுலஸா பார்க்கணும். சக்திங்கிறது என்ன? சக்தி பிரகாசம் தான் நம்மளுடைய தேஜஸ், நம்முடைய ஓஜஸ், நம்ம நடக்கிறோம், பேசுறோம், எல்லாமே ஒரு சக்தி. இன்னைக்கு உட்காந்து இப்ப கேட்டுட்டு இருக்கேன் இல்லைங்க, நான் அதை சொல்லிட்டு இருக்கேன். இந்த சொல்லக்கூடிய சக்தி, கேட்கக்கூடிய சக்தி எப்படி வந்தது இந்த உடம்புக்கு? பிராணசக்தின்னு வந்தது. பிராணசக்திங்கிறது அம்பாளுடைய ஒரு பிரபாக துளி. அப்போ இந்த வாக்சக்தி வரத்துக்கும் கேட்கக்கூடிய சக்தி வரத்துக்கும் ஒரு ஒளியை தரக்கூடிய விதை குண்டலினி. இப்போ அது இல்லாமையா எனக்கு இந்த சக்தி இருக்கு? இல்லை, எனக்கு இருக்கு. அது எழாமைய சக்தி இருக்கு? இல்லை, எழுந்திருக்கு. அதோட வியாபகம் இருக்கு. ஒரு ரூம்ல ஒரு சின்ன விளக்கு வச்சோம்னா அதோட வெளிச்சம் அந்த விளக்கத்தின் தள்ளியே தெரியுமே. அதோட கதவுகிட்ட வரும்போதே வெளிச்சம் தெரிகிறது. அது மாதிரி மூலாதார சக்தி இருக்கக்கூடிய குண்டலினியினுடைய பிரகாசத்தினால என்னால பேச முடியாது. இப்போ இந்த விளக்க தூண்டி விட்டானா இப்படி பிரகாசம் ஜாஸ்தி ஆகுமோ, அது மாதிரி இந்த குண்டலினி சக்தி நான் தூண்டி விட்டேன்னா என்னுடைய, இப்போ நான் என்ன ஒன்னு பேசிட்டு இருக்கேன், என்ன நம்ம துவைத பாவமா இருப்போம். இப்போ என்னுடைய சக்தி ஜாஸ்தி ஆகும். அப்போ என்னால அதிகமாக சிந்திக்க முடியும், அதிகமாக செயலாற்ற முடியும், அதிகமாக சந்தோஷமா இருக்க முடியும். அப்ப இப்படி ஒரு பவர் என்கிட்ட இருக்குன்னா அதை எழுப்புறதுக்கு என்ன பண்ணணும்? இதுதான் இதோட தாத்பரியம். இது மாதிரியான வேதங்கள் என்ன சொல்றதுன்னா, நம்ம புருஷார்த்தம் வைக்கும் போதே தர்மார்த்த காம மோட்சம்னு இருக்கு. நம்ம 4 புருஷார்த்தம் சொல்லுவோம். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அறம்பொருள், இன்பம், வீடு. தமிழ்ல முதல்ல சொல்றது, வேதம் சொல்றது அர்த்தம்,
உனக்கு வந்து நீ ஒரு ஒரு உடம்பு உனக்கு வந்துருக்கு, ஒரு பிறவி வந்துருக்கு, இந்த பிறவியில இருந்தாகணும் அப்படின்னு உனக்கு ஒரு விதி. அப்ப நீ இருக்கிறதுக்கு உனக்கு ஒரு அர்த்தம் வேணும், உனக்கு ஒரு ரிசோர்ஸ் வேணும், உனக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வேணும், உனக்கு ஒரு அத்தியாவசிய தேவைகள் நிரூபிக்கணும். தண்ணி குடிக்கணும், சாப்பிடணும், எல்லாம் பண்ணணும். அதுக்கு பேரு அர்த்தம் பேரு. அதுக்கான வழியை தேடிக்கும். அதுக்கு உனக்கு சுதந்திரம் இருக்கு. இதனாலதான் ஒரு சிங்கம் போய் ஒரு ஒரு மானை பிடிச்சி சாப்பிடுறதுன்னா அது சிங்கத்துக்கு பாபம் கிடையாது. அது சாப்பிட்டுருச்சுன்னா மான் பக்கத்திலே ஓடிட்டு இருக்கும், சிங்கம் ஒண்ணுமே பண்ணாது. பசிக்கு சாப்பிடணும்னு அதுக்கு ஒரு தர்மம் அதுக்கு. அது மாதிரி அதுக்கு அர்த்தம், அந்த அர்த்தம் உனக்கு உண்டு. அதான் நமக்கு என்ன அர்த்தம் இருக்கு? நம்ம சம்பாதிக்கணும். அதுக்கு என்ன வழி இருக்கு? நல்ல வழிகள் இருக்கு, சன்மார்க்கங்கள் இருக்கு, சம்பாதிக்கும், தப்பே கிடையாது. அப்புறம் கொஞ்சம் காமம். காமம்னா சுகம். அர்த்தம் வந்துட்டு பிரெட் சாப்பிட்டாச்சு, வயிறு நிறைஞ்சுட்டு. இப்போ செகண்ட் ஆஃப் பிரெட் வருது எனக்கு. அது இப்போ நான் பார்ப்பேன், எனக்கு ஜாம் இருக்கா பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணுங்க எனக்கு. ஏன்னா ரொம்ப போர் அடிக்குது அப்படி சாப்பிட்றதுக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ சுகம் தேடுறது காமம். அர்த்தம்ங்கிறது அத்தியாவசிய தேவைகளுக்காக நீங்க பண்ண வேண்டிய செயல், அனுபவிக்க வேண்டிய பொருட்கள். காமம்ங்கிறது நாட் ஓன்லி பிசிக்கல் செக்ஸ். எதையுமே உங்களுக்கு தேவையில்லாதமே ஆசைப்படும் போது காமம் வரும். அதையும் வேதம் அலோவ் பண்றது. ஏன்னா காமம் இல்லைன்னா இப்போ விவசாயி வந்து நிறைய உழணும், நிறைய பயிர் உற்பத்தி பண்ணாதானே சாப்பிட முடியும் எல்லாருமே. வியாபாரி நல்லா வியாபாரம் பண்ணாதானே உலகம் செழிக்கும். அதனால ஆசைகள் தப்பு கிடையாது, அது காமம். ஆனா இது ரெண்டையும் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையை ஓடி போயிடும், அடுத்த ஜென்மம் வந்துடும், அடுத்த ஜென்மம் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் நீங்க வந்து ஒரு தர்மார்த்தமா பண்ணுங்கோ, ரைட்டியஸா பண்ணுங்கோ. பாபம் புண்ணியம் ரெண்டு இருக்கு, அதனால புண்ணியத்துக்கு பண்ணுங்கோ, அது தர்மம். இப்ப இது மூணும் ஒரு குறிக்கோள் ஆயிடுச்சுன்னா மனுஷனுக்கு, இப்ப வேதம் என்ன சொல்றதுன்னு அர்த்தம் ஆயிடும். இது மூணே பண்ணிட்டே இருக்குன்னு அர்த்தமாயிடும். இது என்னது, மூணு குறிக்கோள் மாறி 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 பிறந்து இறந்து பாவ புண்ணியம் பண்ணிட்டு நல்லதை பண்ண வைக்க வச்சு திருப்பி பிறந்து பிறந்து பிறந்து, இது வந்து குறிக்கோளா இருக்க முடியாது. குறிக்கோள்ங்கிறது ஒன்னு அடைஞ்சாச்சுன்னா அதுக்கு அடைய வேண்டியது ஒண்ணும் இல்லைங்கிறது தான் குறிக்கோள். அப்பதான் நமக்கு புரியறது. புருஷார்த்தம் 4ன்னு சொன்னா கூட புருஷார்த்தம் ஒண்ணுதான், வீடு மோட்சம் தான் புருஷார்த்தம். தர்ம அர்த்த காமம்ங்கிறது அதுக்கான சாதனம் இல்லையா? அப்போ அதே மாதிரிதான் இங்கேயும் இந்த சாதனங்கள், இந்த அம்பாவோட உபாசனை நிறைய இருக்கு. யோகம்னு ஒரு மார்க்கம் இருக்கு. யோக மார்க்கம்னா என்ன? யோகம்னாலே யுஜ்னு இருக்கு. நிறைய யோகத்துக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. பதஞ்சலி யோகம் இருக்கு. நமக்கு வந்து யோகம்னாலே உடனே ஹத யோகம்னு வச்சுக்குவோம், கையை காலை வளைச்சிட்டு உட்காந்துக்கிறது, அது ஒரு யோகம். யோகம்னாலே உன்னோட ஒன்றிடுது. அதுக்கு நல்ல உடம்பு வேணும், நல்ல மனசு வேணும். அதனால யோகத்துல தியானம்னு ஒண்ணு இருக்கு. யோக சித்தவருத்தி நிரோதகங்கிற பதஞ்சலி. மனசு சுத்தப்படுத்து, மனசுதான் முக்கியமா இருக்கு. அந்த மனசுக்கு மனம் ரொம்ப துல்லியமா இருக்கிறதுனால மனசனால பார்க்க முடியல, அதை கட்டுப்படுத்த முடியல. அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, இந்த மனசுக்கு எது ஏதுவா இருக்குன்னு பார்க்கணும். எது ஹேதுனா எது அதுக்கு வழியா இருக்குன்னு பார்க்கணும். பார்த்தா பெரியவா சொல்லியிருக்காருன்னா, பிராணன். பிராணன் என்ன பண்றதுன்னா உங்களுடைய நினைவின் வேகத்தை குறைக்கிறது, கூட்டுறது. என்ன அர்த்தம்னா, நீங்க எவ்வளவு நிதானமா சுவாசிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மனசும் நிதானமாக எண்ணங்களை உண்டாக்கும். இது வந்து நிச்சயமாவே ப்ரூவ் பண்ணது, நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். நிதானமா நீ உட்கார்ந்துட்டு மூச்சு அப்படி 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 விட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சாந்த மனம், திடீர்னு மனசுல கொஞ்சம் எண்ணங்கள்லாம் மெதுவா ஓடுற மாதிரி தெரியும். இது வாஸ்தவம் தான். இது பேர் பிராணாயாமம் பேரு.
இது தொடர்ந்து பிராணாயாமம், பிரத்யாகாரம், நிறைய விஷயங்களை பதஞ்சலி காமிச்சு, அஷ்டாங்க யோகமா காமிச்சு, தியானம், சமாதி. சமாதின்னு என்ன, மனசு சுத்தமாயிடுத்து, மனசு ஏகாகிரம் அடைஞ்சிடுத்து. ஏன்னா அந்த மாதிரி மனசு உண்டாதான் நான் சொன்ன அந்த பதார்த்தத்தை சமைக்க முடியும். சித்த சுத்திங்கிறது அதுதான். சித்த சுத்தி, ஜட புத்திங்கிறது ஏகாகிரம். இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ கேட்கும்போது உங்களுடைய சிந்தனை ஃபுல்லா இதுலயே இருந்ததுன்னு வச்சுக்கோ. அந்த வார்த்தைகளே இருந்தது, வேற ஒண்ணுமே தெரியல, போன் அடிக்கிறது கேட்கல அப்படிங்கலாம் போது ஏகாகிரம் வந்துட்டுன்னு அர்த்தம். இது மாதிரி எதை நம்ம எடுத்துட்டு இருக்கோமோ அதை நோக்கி போறது ஏகாகிரம். இதையே பக்தி மார்க்கத்துல போன அது உபாசனைன்னு சொல்லிடுவோம். நிறைய ரிச்சுவல்லாம் பண்றேன், பண்ணிட்டு நான் பண்றது உபாசனை. உப ஆசனம். உபன உயர்ந்த, மேலான, உச்சியில் இருக்கக்கூடிய. ஆசனம் மேலான சுவாமி கிட்ட ஆசனம், அங்க போய் இருக்கு. உபவாசம் அப்படின்னா சாப்பிடாம இருக்கு நம்ம சொல்றோமே, அர்த்தம் என்னன்னா மேலான இடத்துல இருக்கிறது, தெய்வ சிந்தனையோடு இருக்கிறது. ஸோ அது மாதிரியான பண்றது பக்தி மார்க்கம். பக்தி நான் ஜென்ரல் சொல்றேன். தாந்திரிக் மார்க்கத்துல இதே இதுக்கு உச்சாடனம்னு இருக்கு. இந்த மந்திரங்களை எப்படி உச்சாடனம் பண்ணணும், உச்சாடனம் பண்ணும்போது அதுக்கு சப்த பிராசம் இருக்கு, அர்த்த பிராசம் இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சுட்டு உச்சாடனம் பண்ணணும். உச்சாடனம் பண்ணும்போது உபாசனை இருக்கு, அது பண்ணணும். வேதாந்தி என்ன பண்ணுவான், இதெல்லாம் இருக்கட்டும், இதோட அர்த்தம் என்னன்னு தத்துவார்த்தத்தை கொடுத்துட்டு இந்த ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் பண்ணு. ஸ்ரவணம் பண்ணு, காதல கேளு, மனநம் பண்ணு, அதை பத்தி திங்க் பண்ணு, ஆராய்ச்சி பண்ணு, புரிஞ்சின உடனே நிதித்தியாசனம் பண்ணு, அதுலேயே லயிச்சு போயிடு. அவனு என்ன சொல்றான்னா உபாசனை தான். உபாசனை தாத்பரியம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிண்டே இருக்கு. அதாவது தாத்பரியம் மாறல, அதோட ரூபலாவண்யம் மாறிண்டே இருக்கு. அம்பாளை நமஸ்காரம் பண்றோம், சிவன் நமஸ்காரம் பண்றோம், அப்புறம் யந்திரமா பண்றோம், மந்திரமா பண்றோம், அப்புறம் ஓங்காரமா பண்றோம், அப்புறம் தத்துவமசி அப்படிங்கிற அதை போய் லைக் பண்ணிடுறோம். ஸோ இது மாதிரி நிறைய பாவனைகள் இருக்கு. சாக்தத்துல கௌலாச்சாரங்கிற ஒரு சம்பிரதாயம் எப்படி பார்த்தேன்னா எல்லாமே பாஹ்யம், எல்லாம் வெளியில இருக்கு. அவள் என்ன பண்ணுவான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மவுண்ட் கைலாஷ்கிட்ட போனான்னா அங்கே மானசரோவர் லேக் இருக்கு, நடுவில் அப்படியே சிவலிங்கம் மாதிரி அந்த அப்படியே அம்பாள் இது மலை இருக்கு. அந்த கைலாச பருவத்து மேரு மலைன்னு நினச்சிப்பா. அந்த இந்திரநீல இருக்கு அந்த மானசரோவர் லேக், அதான் மன்மதஸ்தானம். அப்படி உபாசனை பண்றவாளும் இருக்கா. இதே ஒரு பிரதிமையா வச்சுன்னு பண்றவாளும் இருக்கா. இதெல்லாம் கௌலாச்சாரம், அதுக்கான விதிகள் தான் வச்சுக்கணும். சமயாச்சாரம் என்ன பண்றான்னா இதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ளேயே பாவனை பண்ணிக்கணும். ஸ்ரீசக்கரம்ன்றது என்னோட உடம்பு, அதுக்குள்ள பார்த்தோம் போன கிளாஸ்ல ஒரு 25 கோட்டைகள் இருக்கு. அந்த 25 கோட்டைகள்ல அவ பாக்கியமா சொல்லும்போது என்ன பண்ணுவா, நிறைய அதெல்லாம் ஒரு தெய்வம் காத்துன்னு இருக்கு, காவல் காத்துன்னு இருக்கு, கற்பக வம்சம் இருக்கு, இரும்பு கோட்டை, வெள்ளிக்கோட்டை, அது மாதிரி சொல்ற மாதிரி அது ஒண்ணுக்கு ஒரு தேவதை இருக்கா. இப்போ முதல்ல கோட்டையில காலபைரவர் இருக்கா, 8ல ஷியாம்லா தேவி இருக்கா, 20ல தாரா தேவி இருக்கா, 23ல மார்த்தாண்ட பைரவர், 25ல மன்மதன். இதெல்லாம் ஒரு நாமரூபம் கொடுத்து மனசை திடப்படுத்தி இந்த ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஆராதனை பண்ணி, இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த குண்டலினி சக்தியை புரிஞ்சுக்கிறதுக்கும் ஸ்ரீசக்கரத்தை அறிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு ஒரு டைம் அண்ட் ஸ்பேஸ் கொடுத்து படிப்படிப்படியா பண்ணி ஒரு தேவதைகளா உச்சாரணம் பண்ணி, அப்போ இந்த ப்ராசஸ்ல முக்கியமான பதார்த்தம் என்ன, சித்த சுத்தி தான். அதுக்கு தயாரா இது பண்ண சொல்லியிருக்கான ஒரு பயபக்தி வந்துட்டுனா, இந்த பயமும் பக்தியும் ஏன் வருது, இது ரொம்ப ஒரு ஆக்சிமோரான். இது எப்படி யூஸ் பண்றோம். நமக்கு தேவை அபயம். அபயம்னா என்ன, பயம் இல்லாம இருக்கிறது. அதுக்கு பக்தி ஒரு சாதனம். ஆனா அந்த பக்தி பயபக்தியா இருக்கு. அது என்ன, இந்த பயம் என்னன்னா, இந்த பயம் நான்
தப்பான விஷயத்துக்கு போயிடக்கூடாது, என் மனசு திருப்பி அசுத்தமாயிடக்கூடாது, எனக்கு வைராக்கிய பிராப்தி வேணும், அதுல பயம் வேணும். ஸோ அந்த மாதிரியான பயபக்தியோட இந்த மாதிரி இது பண்ணி அந்த 25 கோட்டைகளை தாண்டி உள்ள போற மாதிரி ஒரு பாவனா பண்ணிட்டு ஸ்ரீசக்தி கூட வந்து அந்த திவ்ய கடாட்ச மந்திரத்தை சொல்லி பூஜை ஆரம்பிப்பான். இதே வந்து சமயாச்சாரத்தில் என்ன பண்ணுவா, இதையுமே வந்து இப்போ தத்துவங்களை பார்த்துக்குவோம். இப்போ வந்து பிரம்மங்கிறத வந்து சில ஆச்சாரியர்கள் என்ன பண்றாங்கன்னா சில மதத்துல 3 பிரிக்கிறான். பிரம்ம தத்துவங்கிறத வந்து ஆத்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம். ஆத்ம தத்துவங்கிறது என்ன? இது ஜட தத்துவம். எல்லா பிரகிருதியை பத்தியும் ஜடம். தத்துவம்னா என்னன்னா ஒரு ஒரு கான்செப்ட், ஒரு ட்ரூத். இந்த ஆத்ம தத்துவத்துல ஒரு 24 ஆத்ம தத்துவம் இருக்கு. பஞ்சபூதங்கள், பஞ்சேந்திரியங்கள், பஞ்சபிராணன், கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், இது மாதிரியான இதெல்லாம் சேர்ந்தது ஜீவான். அப்படின்னா ஜீவாத்ம தத்துவம் வந்து இந்த 24 தத்துவங்கள் ஆயிடுது, ஜட தத்துவமா இருக்கு. வித்யா தத்துவங்கிறது கொஞ்சம் ஜடத்துவம் இருக்கும், கொஞ்சம் சென்சியன்ஸ் இருக்கும். போத் இனர்ட் அண்ட் சென்சியன் அண்ட் இன்சென்சியன். அது என்ன பண்றதுன்னா ஒரு புருஷனை கொண்டு வருது, ஒரு கான்சியஸ்னஸ் கொண்டு வருது. இந்த உடம்புக்குள்ள, அது உடம்புல எல்லாமே இருக்கு, 24 தத்துவங்கள் இருக்கு, பஞ்சபூதங்கள் இருக்கு, கர்மேந்திரியன் கோலகமா இருக்கு, மனம், புத்தி எல்லாமே இருக்கு. ஆனா சவமா இருக்கு, ஏன்னா அதுல கான்சியஸ்னஸ் இல்லை. அப்போ வித்யா வர ஸ்ரீவித்யா வந்த அப்புறம் கான்சியஸ்னஸ் வந்துடுறது. அப்போ புருஷன்கிற ஒரு நாமம் வந்துடுறது. புருஷன் ஞாபகம் வந்த அப்புறம் கலா வந்துடுது. கலான்னா டிஃப்ரெண்ட் கிரியாசக்தி. நான் அது பண்றேன், இது பண்றேன், யூ கிரியேட் செவன் திங்ஸ். அது பண்ணும்போது ஒரு அவித்யா வந்துடுறது. அவித்யான்னு என்ன? எது உண்மைன்னு தெரியாம நான் பண்றேன்னு ஒரு அவித்யா வந்துடுறோம். இந்த அவித்யாவால் என்ன வருது? ராகத்வேஷம் வந்துடுது, பிடிக்கும் பிடிக்காது. இதெல்லாம் நடக்கிறது ஒரு நியதி, ஒரு டைம் இருக்கு. இப்படி நடந்தா அப்படி நடக்கும், ஒரு கர்ம பலன் இருக்கு. இதெல்லாம் நடத்துறது மாய. இப்ப பாருங்க, இந்த புருஷன் தத்துவம், கலா தத்துவம், அவித்யாங்கிற தத்துவம், இந்த ராகத்வேஷம், இந்த ராகங்கிற தத்துவம், இதெல்லாம் இப்படிதான் நடக்கிறது, கர்ம பலங்கிற நியதிங்கிற தத்துவம், இதையெல்லாம் நடத்துற மாயாங்கிற தத்துவம், இதெல்லாம் சேர்ந்த வித்யா தத்துவம்னு பேர். அது 6,000. ஸோ ஜட தத்துவங்கிறது ஆத்ம தத்துவம், மிஷல் தத்துவமா இருக்கு, கொஞ்சம் இனர்ஷியாவும் இருக்கு, ஆக்டிவாகவும் இருக்கு, அது வித்யா தத்துவம். பரிபூர்ண பிரகாஷ தத்துவம் இருக்கு, அது சிவ தத்துவம். அது பேர் சுத்த வித்யான்னு பேரு. சுத்த வித்யா, மகேஸ்வர, சதாசிவா, சக்தி அண்ட் சிவா. கொஞ்சமா கிரடேஷன். இது மாதிரி எல்லாம் சேர்த்தா 36 தத்துவங்கள் வந்திருக்கு. இதெல்லாம் வந்து இதுக்கு மேலே நிறைய பேர் நிறைய தத்துவங்களும் ஆடி அப்படின்னு நிறைய 76, 86 தத்துவங்கள்லாம் சொல்லுவார். இப்படி பகுத்து அறிதல் எதுக்குன்னா தொகுத்து உணர. பகுத்தறிவுங்கிறது வந்து பிரிச்சு பிரிச்சு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறது. தொகுத்துணர்வுங்கிறது அப்படி புரிஞ்சதெல்லாம் ஒன்னாக்கி எது உண்மைங்கிற சித்தாந்தம் வருது. நம்ம பகுத்தறிவு பேசிட்டு இருப்பாங்க எல்லாரும், தொகுத்துணர மாட்டாங்க. ஸோ இது ரெண்டு இதுக்கு. ஸோ உபாசனை பண்றோம் என்ன பண்ணுவான்னா சமயாச்சாரத்துல அப்படின்னா இந்த உடம்ப பியூரிஃபை பண்ணிக்கிறதுக்கு. அப்போ இந்த ஸ்ரீசக்கரம்ங்கிற இந்த அம்பாவுடைய வடிவம், ஸ்ரீபுரம்ங்கிற இந்த இந்த நகரம், மணிதீபம்ங்கிற இந்த தீவு, இந்த கற்பக விருட்சம், இந்த கோட்டைகள், இந்த கோட்டைகளுக்கான மூடின கதவு, இதெல்லாம் எங்க இருக்குன்னா என்னுடைய உடம்புக்குள்ள இருக்கு, என்னுடைய எம்பாடிமெண்ட்டுக்குள்ள இருக்கு, ஸ்தூல சரீரம். ஸோ அதை தாண்டி தான் நான் போயாகணும், அதைத்தான் நான் புரிஞ்சுக்கணும். அப்போ எப்படி புரிஞ்சுக்கிறது?
அதுக்கான பாவனையை கொடுத்தான். இந்த பாவனை என்னன்னா, நீ இப்போ உன்னை புரிஞ்சுட்ட, இந்த உடம்புக்குள்ள சக்தி இருக்குங்கிறது புரிஞ்சுட்ட, இந்த சக்திக்கு ஒரு மூலாதாரம், ஒரு இடம் வேணும். இந்த மரத்துக்கு என்ன மூலாதாரம்னா இந்த கிரவுண்டு, இந்த பில்டிங் என்ன மூலாதாரம்னா இந்த கிரவுண்டு, இந்த நதிக்கு என்ன மூலாதாரம்னா இந்த கிரவுண்டு. சொல்லுவோமே, ஹி இஸ் வெரி கிரவுண்டட் அப்படின்பா. எலக்ட்ரிசிட்டி போகிறது, கரண்ட் மேலே போயிட்டே இருக்கும், லைவ் ஒயர். ஆனால் பக்கத்தில் ஒரு எர்த் இருக்கும், கிரவுண்டுன்னு ஒன்று இருக்கும். ஆதாரம் ஒன்று வேணும். அப்போ முதல் பாவனை, இவருடைய சக்தி எல்லாம் எங்க இருக்குன்னா மூலாதாரங்கிற என்னுடைய ஸ்தானத்துல இருக்கு. ரெட்டத்துக்கிட்ட அங்க இடத்துல அந்த புள்ளியில இருக்கு. அது ஏன் இங்க இருக்குங்கிறதுக்கு நமக்கு போக வேண்டாம், அது நிறைய அதுக்கு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருக்கா. அப்போ மூலாதாரத்துல அந்த சக்தி இருக்கு. இந்த சக்தி எப்படி இருக்குன்னா ஒரு சர்ப்பம் மாதிரி இருக்கும், பாம்பு மாதிரி இருக்கும். நல்ல எல்லா மெட்டபர்ஸுமே ரொம்ப ஆப்டான மெட்டபர். பாம்பு மாதிரி இருக்குன்னா எல்லாமே எப்படி தூங்கும்னா, நம்ம படுத்து ஆணு தூங்குவோம், யானை ஒரு மாதிரி நின்றுட்டு தூங்கும், மாடு ஒரு மாதிரி தூங்கும். இந்த பாம்பு மட்டும் தன்னை அப்படியே சுருட்டிண்டு தன்னுடைய தலையை தனக்குள்ளே வச்சுட்டு அப்படி தூங்குவோம். அடிக்கடி தூங்கிட்டே இருக்குமா அது. இன்ஃபேக்ட் சொல்லுவா, உலகத்திலே நிறைய ஜீவராசிகள் பாம்பு ரொம்ப ஜாஸ்தி, ஆனால் நிறைய தெரியறது இல்லை, ஏன்னா தூங்கிட்டே இருக்கு, எங்கேயோ தூங்கிட்டே இருக்கு. மாதிரி சக்தியும் அப்படிதான். எல்லா பொட்டன்ஷியல், ஆல் பொட்டன்ஷியல், இன்ஃபினிட் பொட்டன்ஷியல் இஸ் தேர். அதை வச்சுட்டு ஒரு ஒரு உருவம் கொடுத்தா, ஒரு 3 சக்கரம் மாதிரி சுத்திண்டு பாம்பு மாதிரி உள்ள இருக்கு. உள்ள இருந்தா கூட அதோட சுவாசங்கள் ஒரு சக்தியாகி உடம்புக்கு சக்தியை கொடுத்துட்டு இருக்கு. மூலாதாரத்துல இருக்கு அப்படின்னு சொல்றேன். அதுக்காக அதுக்கு ஒரு 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 பீஜ மந்திரத்தை வச்சுடுறாரு. அதுக்கு ஒரு அதை உச்சாரணம் பண்றதுக்கு ஹம் அப்படின்னு ஒரு பீஜ மந்திரம் இருக்கு. சாரி, லம் அப்படிங்கிற மூலாதாரத்துக்கு லம்னு ஒரு பீஜ மந்திரம் இருக்கு. அதுக்கு மேல போனா சுவாதிஷ்டானம் அப்படின்னு இருக்கு. சுவாதிஷ்டானத்துல இந்த சக்தி பூமியா இல்ல, நெருப்பா இருக்கு. இந்த நெருப்புக்கான மந்திரம் ரம். அதுக்கு மேல போனா இந்த தொப்புள் பிரதேசத்துல மணிப்பூரகம் பேரு, அங்க அம்பாள் ஜலசக்தியா இருக்கா. அப்படியே மேல வந்தோம்னா ஹிருதயஸ்தானத்துல அநாகதம்னு ஒரு பேரை வச்சுட்டு, ஒரு சக்கரம் பேரை வச்சுட்டு, அங்க காற்றா இருக்கா, மருதம் காற்றா இருக்கா. அதுக்கு யம் அப்படிங்கிற ஒரு பீஜம். மேல கழிச்சுக்கிட்டு வந்தோம்னா விசுத்திங்கிற இடத்துல ஆகாசமா இருக்கா, ஹம் அப்படிங்கிற போத. ஹம், யம், வம், ரம், லம் இதெல்லாம் சிவசூத்திரத்தில் வரக்கூடிய சப்தங்கள். சிவன் டமாரத்தை அடைக்கும் போது வந்தது. இது அந்த டீட்டெயில் சம்ஸ்கிருத கிராமர்லாம் என்கோட் ஆகிருக்குதுக்குள்ள சப்தம், எல்லா சப்தமும் இது அடங்கியிருக்கு. இப்படி ஒரு தாத்பரியத்தை கொடுத்து, ஒரு ஸ்தானத்தை கொடுத்து, ஸ்தானத்துல ஒரு சக்கரத்தை பாவனை பண்ண வச்சு, சக்கரத்துல சக்தியை வச்சு, இந்த சக்தியை கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறி ஏறி வந்துட்டு இருக்கு. இந்த ஸ்தானத்துக்கும் இந்த சக்கரங்களுக்கும் ஒரு அடையாளமா ஸ்ரீ சக்கரத்துல அதுக்கு ஒரு பகுதி கொடுத்துருக்கு. இப்போ பூமி அப்படிங்கிற தத்துவத்தை காட்டக்கூடிய மூலாதாரத்துக்கு லம்ங்கிறது ஒரு பீஜ மந்திரமா இருந்தா, அதுக்கு ஒரு திரிகோணம்ங்கிறது ஒரு யந்திர ரூபம். மந்திர ரூபம் லம், யந்திர ரூபம் திரிகோணம், சக்கரத்தோட பேரு மூலாதாரம், அது பஞ்சபூதத்துல பூமியை பண்றது. இது மாதிரி நீங்க நிறைய இதெல்லாம் படிக்கலாம் புத்தகத்துல. இதுக்கு சொல்றேன்னா, அந்த பாவன சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு
வழிகாட்டல் கூட ரொம்ப ரீசனபிளா, ரொம்ப சயின்டிபிக்கா இது பண்ணி, மிஸ்அலைன்மெண்ட் இல்லாம நீ எப்படி பண்ணாலுமே, பாகியம் பண்ணாலும் சரி, அந்த முகம் பண்ணாலும் சரி, பண்ணக்கூடிய மார்க்கம் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது இதுல ஒரு இதுல இந்த மூலாதாரத்திற்கு கூடிய சர்ப்பமாகிய சக்திய எங்க எடுத்துன்னு போகணும்னா, ப்ரூமத்திய இருக்கக்கூடிய ஆகாசத்துக்கு கொண்டு வந்து விட்டுட்டோம்னா, ஆக்ஞா அப்படின்னா அக்ஞான ஞானம்னு அர்த்தம். துளியுண்டு ஞானம், ஸ்பிளாஷ் ஆஃப் லைட், இன்ஸ்பிரேஷன். அங்க கொண்டு விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் மோட்சம் அப்படிங்கிறது அவரோட தாற்பயம். இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம், எப்படி சொல்ல போறாங்க. இந்த பாடல்ல பகவான் என்ன சொல்றாருன்னா, எப்படி யோக மார்க்கத்துல பிராணாயாமாதி வழிகள் மூலமா ஃபாலோ பண்றாளோ, எப்படி தந்திர யோக மார்க்கத்துல எனக்கு இந்த குண்டலினி கைரவம்ப எனக்கு ஒரு புஸ்தகம் நாத்துல இருந்து ஜீவ பிரம்ம வேதாந்த ரகசியம்னு ஒரு கடப்பா சித்தர் எழுதினது. சின்ன வயசுல படிக்கும் போது எங்க அப்பா சொன்னா இதெல்லாம் வேண்டாம், வச்சுடு, உனக்கு தேவையில்லை அப்படின்னு. ஸோ அதுல வந்து சொல்லுவா, நீ 4 அடி 2 அடி மூச்சை உள்ள இழுக்கணும், 1 அடி உள்ள வச்சுக்கணும் அப்படிலாம் சொல்லி, அது ரொம்ப ஒரு விபரீதமான ஒரு பாவனையோட பண்ணக்கூடிய ஒரு மார்க்கம் அது. அதனால நமக்கு தேவையில்லை. அப்படி பண்ணாலும் சரி, சமயாச்சாரம்படி மனோபாவமா பண்ணாலும் சரி, இல்லையா நமக்கு பெஸ்ட் மெத்தட் சின்ன குழந்தைய நம்மளை பாவிச்சுண்டு சும்மா சொல்லிட்டு அம்பாளை கேட்டுன்னு அதை கொடு எனக்குன்னு அடம்பிடிச்சு கேட்டுருந்தா கூட போதும், நிச்சயமா கிடைக்கும். ஸோ அப்படி பண்ணலாம். ஆனா இந்த பாடல்ல பகவான் என்ன சொல்றாருன்னா, அப்படி பண்ணும்போது இந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியானது இந்த சின்ன பாம்பு மாதிரி இருக்கிறது அப்படியே மெதுவா எழுந்து ஃபர்ஸ்ட் எழுப்பி விடணும். அதை தூங்குற மாதிரி எழுப்பி விடணும். ஒரு கல்லறை சீன்ற மாதிரி சீனோடனே என்ன பண்றது, புஷ்ன்னு எந்திருக்கிறது. எந்திருந்த உடனே ஒரு ஆக்ரோஷம் இருக்கு இல்லையா, அது எந்திருக்கிறது. இன்னொன்னா உடம்பெல்லாம் சிலிர்க்கிறது. அப்புறம் அப்படியே மெதுவா அது ஊறுறது. எப்படி ஊறுறதுன்னா எத்தனையோ வழியில போயிடலாம் அது. ஆனா நமக்கு என்ன தேவைன்னா, அது அந்த சுப்ரீம் ராஜ வீதியில போகணும். ராஜ வீதிக்கு சுஷும்னான்னு பேர், பத்தம் சுஷும்னான்னு பேர். அது என்ன இருக்குன்னா, ஒரு சின்ன கேவிட்டி அந்த மூலாதாரத்திலேருந்து ஸ்பைன் நடுவுல போய் அப்படியே பிரம்மரந்திரம்னு தலை உச்சிக்கு போறது அப்படின்னு ஒரு ஐதீகம். ஸோ அதுல ஸ்ட்ரைட்டா போகணுமா. அப்படி பாவனையோட பண்ணும்போது அந்த மகாபுருஷாளுக்கு இந்த ஊர்து முகமா போகக்கூடிய இந்த குண்டலினிங்கிற சர்பத்தோட அப்படி ஊர்ந்து போறது நினைச்சு பாருங்களேன். முதுகுல வந்து ஒரு ஒண்ணு ஊர்ந்துன்னா எப்படி இருக்கு, நமக்கு தட்டி விடுவோம், நமக்கு புரியாம இருக்கேன்னு. ஆனா இது ஒரு உணர்ச்சி தூண்டக்கூடிய, உணர்வை தூண்டக்கூடிய ஒளிப்பிரகாசமான மகாசக்தி அப்படியே மெதுவா போகுமா. நம்மளால தாங்கிக்க முடியாது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிருக்கா பெரியவாள்லாம், இது நீ கொஞ்சம் கொஞ்சமா கூட்டின்னு வந்து ஒரு சக்கரத்திலேயே உட்கார வச்சு, எப்படி நம்ம சுவாமியை எப்படி தூக்கின்னு வரும்போது என்ன பண்ணுவோம், உற்சவமூர்த்தி எடுத்துன்னு வருவோம். உற்சவமூர்த்தி எடுத்துன்னு வந்து அதை அப்படியே ஒரு பிரகாரத்தில் நிறுத்தி, ஈசானம் நிறுத்தி, அங்க ஒரு தீபாரணை, இங்க கொஞ்சம் தீபாரணை, அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வச்சுட்டு கடைசியில சன்னதி கொண்டு வர மாதிரி இந்த குண்டலினி சக்திய, பிரம்மசக்திய, பராசக்திய, அம்மாவை கையை பிடிச்சி கூட்டிட்டு ஒரு ஸ்தானமா வச்சு அவளை வழிகாட்டி கூட்டின்னு போனோம் அப்படிங்கிற ஐதீகம். அதனால குண்டலினி மேல் நோக்கி போறதுனால இதுக்கு பேரு குண்டலினி ஆரோகணம் அப்படின்னு பேர். இந்த ஆரோகணத்துக்காக தான் இந்த இது வருது. பாட்டு திருப்பி பார்க்கலாம். மகிம் மூலாதாரே கமபி மணிப்பூரே உதபகம் சிதம் சுவாதிஷ்டானே கிருதி மருதமாகாசமுபரி. அர்த்தத்தை பார்த்துடலாம். மஹிம் என்னென்ன வேர்ட்ஸ் பார்க்கலாம். மஹிம் மூலாதாரே. மஹிம் அப்படின்னா
பூமி. மகிபதி சொல்றமே, பூமியின் தலைவன். மூலாதார சக்கரம். மஹீம் மூலாதாரே, மூலாதாரத்திலே ஃபர்ஸ்ட் சக்கரம். கமபி மணிப்பூரே, கம் அபி. கம்னா உதகம், சுத்தோதகம். கம்னா வாட்டர். கம் அபி நீர், தண்ணீராகவும். எங்க? மணிபூரகத்தில். இப்படி மணிபூரத்துக்கு போயிட்டார், நேரம் சுவாதிஷ்டானம் பண்ணலாம? அப்படின்னா மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் தான் சொன்னோம் நம்ம. ஆனா இப்படி மாறிட்டான்னா, இங்க பகவத்பாதுடைய நோக்கம் பஞ்சபூத லயமா கொண்டு போற. பஞ்சபூதத்துல நிலம் தான், பூமி தான் முதல்ல கீழே இருக்கு. பூமிக்கு என்னோட குணம்? கந்தம், மனம், நறுமணம் தான் பூமியோட இது. அந்த பூமிக்கு ஆதாரம் தண்ணீர். தண்ணீருக்கு நறுமணமும் உண்டு, ஆனா சுவையும் உண்டு, ருச்சி. தண்ணீருக்கு ஆதாரம் நெருப்பு. நெருப்புக்கு சரி, நீருக்கு மனம் கிடையாது, தப்பா சொல்லிட்டேன். நிலத்துக்கு மனம் உண்டு, சுவை உண்டு, ஃபார்ம் உண்டு, எல்லாமே உண்டு. நீருக்கு மனம் கிடையாது, சுவை உண்டு, ஃபார்ம் உண்டு. நெருப்புக்கு மனம் கிடையாது, சுவை கிடையாது, ஆனா ஃபார்ம் உண்டு. நெருப்புக்கு மேல காற்றுக்கு. காற்றுக்கு இது மனம், சுகம், ஃபார்ம்லாம் கிடையாது, ஆனா ஸ்பர்ஷம் உண்டு, தொட முடியும். அது மாதிரி மேல ஆகாசம். இப்படிதான் பஞ்சபூதங்கள் இருக்கு. அந்த மாதிரி சொல்லியிருக்கார் பெரியவா. ஸோ மணிப்பூரே கம் அப்பி, மணிபூரகத்திலே நீராகவும். ஹுதம், ஹுதம்னா சமர்ப்பணம், ஹுதம்னா நெருப்பு. ஹுதவகம் ஸ்திதம் சுவாதிஷ்டானே. சுவாதிஷ்டானங்கிற இடத்துல ஸ்திதமா இருக்க, நிலையா இருக்க, எப்படி? நெருப்பா இருக்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம், சிதம்ங்கிற பதத்துக்கு ரொம்ப இங்க மட்டும் யூஸ் பண்ணிருக்காரு. ஏன்னா சுவாதிஷ்டானம் நெருப்பு. அம்பாள் ஒரு விதத்துல அங்கேயும் இருக்கலாம். மேபி அம்பாவோட வால் அங்க இருக்கோ என்னமோ தெரியல. ஏன்னா இப்ப நம்ம உட்கார்ந்து பேசுறோம், படிக்கிறோம், எல்லாம் பண்றோமே, இந்த சக்தி எப்படி வந்தது? அப்போ இந்த நெருப்பாகிய அந்த அக்னி மண்டலத்துல குண்டலினி சக்தியோட பிரவாகம் ஏற்கனவே இருக்கு. அது ஸ்வ அதிஷ்டானம். ஸ்வ மீன்ஸ் நேச்சுரல் சீட். அப்போ மூலாதாரம் அவருடைய ஸ்லம்பர் பிளேஸ், மேபி படுக்கையா இருக்கலாம். சுவாதிஷ்டானம் மேபி ரிக்ளைனிங் சேர். ஸோ அம்பாள் ஏற்கனவே இங்க இருக்க. அதனால குண்டலினி சக்தியை நம்ம எழுப்புறதுங்கிறது கிடையவே கிடையாது. கோர்ஸ் பண்ணுவோம், இந்த கோர்ஸ் பண்ணுங்க, அந்த கோர்ஸ் பண்ணுங்க, குண்டலினி எழும்பும், அதெல்லாம் யூ கேனாட் டு எனிதிங். யூ கேன் ஒன்லி வர்ஷிப். இங்க என்ன பண்றாங்கன்னா, பகவான் என்ன சொல்றாருன்னா, சுவாதிஷ்டானம் ஸ்திதம் அங்கே இருக்கு. அப்புறம் கிருதி மருதம். கிருத்தின்னா ஹிருதயம். ஹிருதயங்கிறது அநாகத சக்கரம். இந்த அநாகத சக்கரத்துல மருதமா இருக்கலாம். மருதம்னா காற்று, காற்றா இருக்க. உபரி, உபரினா அதுக்கு மேல. அதுக்கு மேல என்ன? விசுத்தி. ஹிருதயத்துக்கு மேல தொண்டை, விசுத்தி. விசுத்தியில் ஆகாசம். ஆகாசம் அது ஆகாச தத்துவமா இருக்கலாம். இப்ப பஞ்சபூதங்கள் பாருங்க, மூலாதாரம், அப்புறம் மணிப்பூரகம், சுவாதிஷ்டானம். இந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னா மணிப்பூரகம் மேல இருக்கும், சுவாதிஷ்டானம் கீழே இருக்கும். இட் டஸ் நாட் பேன். லாஜிக்கலி மணிப்பூரகம், சுவாதிஷ்டானம், அப்புறம் அநாகதம், விசுத்தி, ஆகாசம், இதெல்லாம் இருக்கு. மனோ அதுக்கு மேல அங்க என்ன இருக்குன்னா, அதுக்கு மேல ப்ரூ மத்தியே, ப்ரூ மத்தியனா அந்த புருவங்களுக்கு மத்தியில ஆக்ஞா சக்கரம் இருக்கு. அங்க மனோ அப்படி, அங்க மனசா இருக்கலாம். சரி, பெரிய சூக்ஷ்மம் இருக்கு. மனசு எங்க இருக்குன்னு யாருமே திரும்ப கண்டுபிடிச்சதே இல்லை. இன்னும் ஹிருதயத்துல இருக்குன்னு சொல்றோம். இங்க சொல்லுவோம், இங்க சொல்லுவோம், இங்க சொல்லுவோம், மூளைக்குள்ள இருக்குன்னு சொல்லுவோம்.
ஸோ மைண்ட் எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இங்க பகவான் காமிச்சார் ப்ரூமத்தியே அப்படின்னா இந்த இடத்துல வந்து எல்லா இடத்துலயும் இருக்கலாம் மைண்ட், ஆனா இங்கதான் வந்து பிரகாசிக்கிறது. அம்பாள் மனசுதானே அம்பாள். அம்பாள் இல்லாத இடம் இது, மனசுல இடம் கிடையாது. எல்லா இடத்துலயும் அம்பாள் இருக்கா, எல்லா உடம்புல எல்லா இடத்துலயும் மனசு இருக்கு. ஆனா அந்த மனசோட பிரவருத்தி எங்க இருக்குன்னா, பிரகாஷம் எங்க இருக்குன்னா இந்த குரு மத்திய. அதுக்குதான் இங்க நம்ம பெரிய பெண்கள்லாம் குங்குமம் வச்சுக்கிறது, புருஷாலாம் திலக்கம் இருக்கிறது, டு வர்ஷிப் தட் பாத். குரு மத்தியே மனோபி. ஸோ யூ கேன் சி நவ் ஃப்ரம் தி மூலாதாரம்லேருந்து இப்படி மேலே இப்படி வரப்போகிறது. இப்படி உடம்பு சைடெல்லாம் பறந்துருக்கே, ஏகப்பட்ட நாடிகள் இருக்கே, அதில் போக வேண்டாம். நீ நேரடியான பாதையில் போ. நீ நேரடியான பாதை சூப்பர் ஹைவே, சுஷும்னா நாடி. ஸோ அதனால் அதில் போ. சகலம் எல்லா சக்கரத்தையும் என்ன பண்ண அபி குலபதம். குலபதம் மீன்ஸ் கௌலாச்சாரம், அவருடைய பாதைன்னு சொல்லலாம். குலபதம் மீன்ஸ் தி மெயின் ராஜதானி வீதி. இட்ஸ் சுஷும்னா நாடி. யூ கோ ஆன் தி மெயின் கேவிட்டி. என்ன பண்றனே இப்படி இந்த போயிட்டு பித்வா, இது முக்கியமான வார்த்தை. பித்வா, பித்வானா having broken all those places. என்ன பண்ற நீ, என்ன பண்ற நீ எல்லாத்தையும்? I break open all these places and then what do? Sahasrare padme. சகஸ்ராரங்கிற இந்த தாமரை இதழ் சக்கரமாகிய சகஸ்ரா சக்கரத்துல அது இந்த மாதிரி பிளேஸ், ரகசிய பிளேஸ், கூடஸ்தான், ரகசி, ரொம்ப சீக்கிரட்டா. பத்யா விஹரசே. பத்யா மீன்ஸ் பதி, வித் பதி. பதி மீன்ஸ் டிவைன் எஸ்கார்ட். நம்மளோட டிவைன் எஸ்கார்ட் இஸ் சிவம். வித் Shivam, viharase. Viharasena, you enjoying it. You are one with Shiva. You are getting union with Shiva in a secret place, in a secluded place, in a solitude, in all alone, in Anubhuti. You are doing this. So here, the Godfather is visualizing the Shiva Shakti Aikyam. In figurative way, it is Ambal is with Shiva in the manjam, in the Chintamani Grihe, on the cuttle, on the cot. That is the visual part of it. This is in the Yoga Tantra Marga. It is the Kundalini Shakti rising, Aroganam, and then reaches its apex, and then one with this. In a material way, we get rejuvenated, we get very powerful in all our perspectives. We have a very clear vision. We're able to see things clearly. Our mind is pure. We are like a flame. Flame is can never be pure, impure. Flame doesn't let anything comes nearby. It just threatens to consume them. So you will not see Dushangatum. You become satsang. You are a satsang. People are around you. So everything gravitates towards you. Vashikara Shakti has come to you. It's a gravitation. That's a Manmada Sthanam. It's not in a bogic way, in a yogic way. You are the center of attraction. Why? Because this Jyoti is illuminating. It's very important here. Illuminating means what does it do? So it is gone there, and it says bitwa. Bitwa means breaking. What does it break? So it breaks because in every two pairs, which I call here, I see every two pair, Muladharam, Swadhisthhanam. On the end, it collects, it is grounded by Agni Mandala. Agni controls this too.
So on the top of it, Brahma comes, because this is a creative power. All the creation happens here. So the creative power puts a knot. The knot says, yeah, you be ever, forever in the creative pleasure. So Ambal comes in there. She makes the Agni to be cool. I be told in the last class, பசிதாகம்லாம் போயிட்டு இருந்து நமக்கு இங்க வந்து என்ன பண்றாவ, இந்த பிரம்ம கிரந்தி, இதுக்கு கிரந்தின்னு கிரந்தினா முடிச்சு, பிரம்ம கிரந்திங்கிறத ஓபன் பண்ணிடு. மீன்ஸ் அந்த தடை இம்பெடிமெண்ட் போயிடுது. அதுக்கு மேல போனா மணிப்பூரகமும் அநாக சக்தம், இந்த இடத்துல ஒரு முடிச்சு இருக்கு. அது பேரு விஷ்ணு கிரந்தின்னு பேரு. அது என்ன பண்றது, சம்ரக்ஷண கிரந்தி. அது நம்ம எது எது இருக்குமோ அதுலயே இருக்கிறது. அதெல்லாம் வந்து நமக்கு சுகத்தை கொடுக்கறது. இது சுகம் தரும், அது சுகம் தரும், இந்த அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி புண்ணிய காரியங்கள் தான் பண்ணுவோம். ஆனா அந்த சம்சாரத்தில் உழக்கூடிய அந்த ஒரு முடிச்சு, அதை பிரேக் பண்றாங்க. பிரேக் பண்ணி மேல போயிட்டு விசுத்தியா அண்ட் ஆக்ஞா, இதுக்கு மேல போனா அங்க ருத்ர கிரந்தி இருக்கு. ஸோ இது வந்து பிரம்மா இஸ் கிரியேஷன், விஷ்ணு இஸ் ரக்ஷணம், ருத்ரன் இஸ் சம்ஹாரம். அங்க என்ன வருதுன்னா, பிகாஸ் ஆஃப் திஸ் மனோபி, இது ஞானம் வந்ததுனால, ஒரு தாத்பரியம் புரியறதுனால, அந்த ஞானாக்னி வந்து அந்த ருத்ர கிரந்திய ரிமூவ் பண்றது. நான் யாருன்னு தத்துவம் புரிஞ்சுட்டு எனக்கு அதுக்கப்புறம் என்ன தேவை, யூ பிகம் ஒன் வித் சிவம் இல்லையா. அதனாலதான் அங்க வந்தாச்சுன்னா அதுக்கு மேல நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த குண்டலினி சக்தி என்ன பண்றதுன்னா, சகசதாலத்துக்கு போய் சந்திரமண்டலத்துல இருந்துட்டு அப்படியே பிரம்மத்தோட ஐக்கியமாயிடும். நான் மகாபெரிய என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதெல்லாம் படிப்படியா எடுத்துன்னு போகும்போது அந்த ருத்ரகந்தி ஓப்பன் பண்ண உடனே கருணையால அந்த குண்டலினி சக்தியான அம்பாள் அப்படியே தலைகீழாக கவிழ்ந்து தான் வச்சுருக்க அமுத குடத்தை அப்படியே கொட்டிடுறான். இமேஜின் அந்த அந்த நாக சர்பத்துக்கு மேல ஒரு நாகாமிர்தம் இருக்குன்னு வச்சுக்கோமே, ஒரு பெரிய அமிர்தம் இருக்கு. அந்த அமிர்தத்தை என்ன பண்றது, அப்படியே கொட்டுறது. கொட்டினோன்னா ஒரு 72,000 நாடுகளும் அப்படியே நனைஞ்சு, இந்த உடம்பெல்லாம் அந்த அமிர்தத்தால் நனைஞ்சு, அப்படின்னு அர்த்தம்னா பேரானந்தத்தை திளைத்து சுகத்துல இருந்து, இந்த உலக வாழ்க்கையிலிருந்து எவ்வளவு துன்பம் இருந்தா கூட அதை தாண்டி, இந்த எந்த வியாதி இருந்தா கூட அதை மறந்து, எந்த பயம் இருந்தா கூட அதை பத்தி கவலைப்படாம, எந்த தோல்வி இருந்தா கூட அதை பத்தி தோழாம ரொம்ப ஆனந்தமா அமைதியா இங்க வாழ முடியாது. ராமகிருஷ்ண சொல்றார், பிரம்ம அப்படி ஒருத்தன் ஒரு உபாசகன் பண்ணி அந்த ருத்ர கிரந்தியை ஓப்பன் பண்ற மாதிரி அப்படி வந்துட்டுனா அந்த அவனால இந்த உலகத்துல இருக்க முடியாது. அந்த அந்த ஜீவாத்மாக்கு முக்தி தான். அதனால ஒரு 21 நாட்கள்ல முக்தி அடைஞ்சிருவான் அப்படிலாம் சொல்றேன். ஏன்னா பெர்ஃபெக்ஷனா இருக்கிறது வந்து இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்கு. நம்ம அதுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதோட இந்த பாடலுடைய தாத்பரியம் என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற சக்தியை எழுப்புறதுக்கு நமக்கு தேவை, நமக்கு இந்த யோக தந்திரங்கள்லாம் தேவையில்லை. நமக்கு தேவை சுத்தமான புத்தி, சுத்தமான மனசு, அப்புறம் விடாத அந்த அழுகை, அந்த பசிக்கான அழுகை. எனக்கு இதை குடு 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 படுத்தி எடுக்கணும் அம்பால. அதை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்தோத்திர பாராயணம், அதை பண்ணும்போதும் அந்த பாவனை இருக்கிறது. அதுதான் இதோட தாத்பரியம் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்லோகங்களும் இது மாதிரி தான் வரப்போறது. அதனால வந்து இந்த பேசிக் உங்களுக்கு புரிஞ்சுடுத்துன்னா மேலே போகும்போது ஃபுல்லாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படி பாடலோட அர்த்தத்தை மட்டும் பார்த்துட்டு தத்துவார்த்தத்தை பார்த்துன்னு போகலாம். ரொம்ப டீட்டெயிலாக போய் விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால உங்களுக்கு எந்த அறிவுக்குறையும் வரதுக்கு காரணமும் இல்லை. அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பிடிக்கலாம். மகிமூலாதாரே கமபி மணிபூரே உதவகம் சிதம் சுவாதிஷ்டானே
कृतिमर्दम् आकाशमुपरि मनोबिभ्रूमध्ये सकलमपि विद्वाकुलपथं सकशारे पद्मे सकरகசி பத்யாய் விகரசே. மற்பொருள் மூலமாய் மணிபூரக நீருமாய் மாஸ்வாதித்தான மதிலே உட்பொருட்தீயும் தீயுமாய் உருவழி அநாகதம் ஓசை ஒளிர் விசுத்தியாமே. தற்பொருள் ஆக்ஞையாய் தன்மனத் தத்துவம் தகுவளையம் உலவி நின்றே சிச்சுகம் 11 சீரிதழ் ரகசிய சிவமைக்கியமான கலையே. ஓம் அசதோமா சத்கமய ஓம் அசதோ மா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய தமசோ மா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஓம் தத்சத். ஸ்ரீ குருபியோ நமः. Thank you so much. Thank you.